வெல்கம் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பர்சனல் ஃபைனான்ஸில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற முதல் வார்த்தை, உன்னோட செலவு போக கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து நீ சேர்த்து வை அப்படிங்கிறது தான். சரி, நம்மளோட அமௌண்ட்டை ஒரு சின்ன பார்ட் எடுத்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா நம்மளை சுற்றி பணத்தை சேமிக்கிறதுக்கு பல ஆப்ஷன் நமக்கு இப்போதைக்கு இருக்குது. லைக் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த ஸ்கீமில் போடுங்க அந்த ஸ்கீமில் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு மாத வருமானம் எவ்வளோ இருக்குது, நமக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு ஆல்ரெடி வச்சுருக்குமா, இல்லை நம்மக்கிட்ட கையில் இருக்க ஒரு அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் என்ன பெனிஃபிட், முக்கியமாக அதில் என்ன ஹையர் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு 5 lakh rupees கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 lakhs என்னவாக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது முதல்லையே நீங்கள் முடிவு பண்ணிடணும். ஸோ நான் ஒரு 5 yearsல இதை ஹையர் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு நான் டபுள் ஆக்க போகிறேன் அப்படின்னா அதோட ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை என்னோட இந்த 5 lakhs ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக எனக்கு வந்திருக்கு, இதை நான் எந்த ஒரு ரிஸ்க்கான இடத்துலையும் வைக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் ஸ்கீமில் தான் போகணும். சேவிங்ஸ் ஸ்கீமில் போகும்போது என்னென்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் விசஸ் ரெக்கரிங் டெபாசிட், இந்த 2 டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேவிங்ஸில் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்போ நம்ம சேவ் பண்ணணும், எப்போ நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டில் போடலாம் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடலாங்கிறது கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாட் இஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்? ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுங்கிறது நம்ம கையில் இப்போ ஒரு 2 லட்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கு போனஸ் வந்திருக்கு, இல்லை ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 2 yearsக்கு 3 yearsக்கு அந்த அமௌண்ட்டு எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, அது சும்மா தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேஃபாக வைக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கையில் 2 லட்ச ரூபா அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு லாக் பீரியட் செட் பண்ணிவிட்டு 3 years இல்லை 5 yearsன்னு செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா 5 years முடியும் போது உங்களோட ஒரிஜினல் அமௌண்ட்டு 2 lakhs அப்படிங்கிற அமௌண்ட்டு ப்ளஸ் 5 yearsக்கான உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேர்ந்துட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபைனலாக கையில் கிடைக்கும். இதில் என்னென்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போகும்போது வெரி வெரி சேஃப். நீங்கள் எந்த இடத்துலையும் பயப்பட வேணாம். உங்களோட அமௌண்ட்டுங்கிறது லாஸுங்கிறது கிடையவே கிடையாது. உங்கள் கையில் இருக்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு. அது கூடயே சேர்த்து உங்களுக்கு சம் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஒன் டைமாக டெபாசிட் பண்ண போகிறோம். ஒன் டைம் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டு போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் போகிற லாக் பீரியடை பொறுத்து 3 years 5 yearsங்கிறது உங்களுக்கு அதில் டிசைட் ஆகும். லாக் பீரியட் ரேஞ்ச் எப்பயுமே 7 daysலேருந்து 10 years வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரீமேச்சூர் வித்ட்ராவல்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நான் ஒரு 5 yearsக்கு போட்டிருக்கேன், 3 yearsலேயே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டுமே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டுங்கிறது பேங்க்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. எஃப்டி யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு போனஸ் வந்திருக்கு, இல்லை கையில் ஒரு பெரிய அமௌண்ட் சர்ப்ளஸ் கேஷாக இருக்குது, இதை நெக்ஸ்ட்டு எனக்கு 1 yearக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கேரண்டீடாக ஒரு இன்கம் வந்தால் போதும், ஒரு லாபம் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்டுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிறதோட ஆப்போசிட் சைட். லைக் எப்படி அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நம்ம கையில் இருக்க மொத்தமான ஒரு சம் அமௌண்ட்டு கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு 3 years 5 yearsன்னு ஒரு லாக் பீரியடில் போடுவோம் இல்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இதில் என்னென்னா மொத்தமாக நம்ம போடாமல் கையில் இருக்க காசை மாதம் ஒரு இஎம்ஐ மாதிரி உங்களுக்கு 5,000 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு 3 to 5 yearsக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதம் நீங்கள் பே பண்ணிக்கிட்டே வருவீங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 5 years உங்களோட டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண உங்களோட அமௌண்ட் ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சேலரி வாங்குவாங்க இல்லையா, மந்த் ஆன் மந்த் சேலரி வாங்குகிற பீப்புள் இந்த மாதிரி ரெகுலரான சேவிங்ஸ் ஹேபிட்டை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்.
இந்த ரெக்கரிங் டெபாசிட்டோட கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த மந்த் ஆன் மந்த் வந்துட்டு மந்த்லி இன்வெஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிறது வரப்போகுது. இதோட டென்யூர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக அமௌண்ட் தேவைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நடுவுலையே நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துக்க முடியும். அதுக்கு சம் பெனால்ட்டி சார்ஜஸ் கண்டிப்பாக வரும். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மந்த் ஆன் மந்த் சேலரி வாங்குகிற பீப்புள்ஸ்க்கு இது ஒரு சேலரி ஹேபிட் மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டையும் ரெக்கரிங் டெபாசிட்டையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இந்த டேபிள் உங்களுக்கு கிளியராகவே பார்த்தாவே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். லைக் எந்த மாதிரி அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிறது ஒன் டைம் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டை நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ரெக்கரிங் டெபாசிட்டுங்கிறது மந்த்லி இஎம்ஐ மாதிரி நம்ம அதில் அமௌண்ட்டை போட போகிறோம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிறது இது வந்துட்டு கையில் ஒரு அமௌண்ட் வந்து ஐடியலாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம். இல்லை சேல்ரி வாங்குறவங்க அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்துட்டு நீங்கள் இதில் ரெக்கரிங் டெபாசிட்டில் பே பண்ணி வச்சுக்கலாம். இதோட ரிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது ரெண்டுலேயுமே ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மி தான். ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் ஏதாவது திடீர்னு தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதே ரெக்கரிங் டெபாசிட்டில் வந்துட்டு அது உங்களுக்கு டைம் அதை விட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இது கொஞ்சம் கம்மியாக எடுக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டைம் ஆகும். இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஹையராகவே கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட மொத்த லம்சமையும் முன்னாடியே நீங்கள் போடுறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இதில் ரெக்கரிங் டெபாசிட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை நீங்கள் நடுவில் வந்துட்டு ப்ரீ மெச்சூர்டு வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ப்ளஸ் ரெக்கரிங் டெபாசிட் ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் வந்துட்டு அப்ளை ஆகும். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்டை ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆன பர்சன் வந்துட்டு ஒரு 5 lakh rupees எடுத்து அவர் வந்துட்டு கையில் இருக்க அமௌண்ட்டை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறாரு. அவருக்கு கேரண்டீடாக வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவருக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்பவே சேஃப். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. மாதம் அவருக்கு ஒரு 30,000 சம்பளம்னு வச்சுக்கிட்டுங்க அப்படின்னா அவர் வந்துட்டு மாதம் ஒரு 3,000 அமௌண்ட்டை வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டுக்கிட்டே வராரு. அது என்ன ஆகும் அப்படின்னா 3 years முடியும் போது அவரோட ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், எக்ஸாம்பிளுக்கு பைக் வாங்குறது, இல்லை கார் வாங்குறது, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகிறது, அந்த மாதிரி அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை இது மூலிமா அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். இந்த 2 சேவிங்ஸ் மெத்தடுமே ரொம்ப சேஃப். உங்களுக்கு மணிக்கு வந்துட்டு லாஸ் ஆகுறதுங்கிறது இதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. இதில் இருக்க ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பேங்க்கில் கொடுக்குற 6% 7%ங்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இன்ஃப்ளேஷனே வந்துட்டு 7% மினிமம் இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு லாஸ் கிடையாது, உங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் வரும். அதே டைமில் இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கு 7% இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுனால உங்களுக்கு இருக்கிற மணியை அப்படியே சேமாக பார்த்துக்கிறதா தான் மீனிங். ஆனால் நீங்கள் இதே ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போகும்போது உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்லேயே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இதை பற்றின பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸை கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.